என் தங்கமே, உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் ஒன்று இன்று உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இவர்களினுடைய வார்த்தைகளுக்கு நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் கன்னிப்பெண் தெய்வம் பேசுவது எல்லாம் ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. அது மிகவும் அரிதாகத்தான் ஒருவரின் வாழ்க்கையில் நடக்கும். அதுபோலத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கிறது. அதனால் இந்த நேரம் உனக்கு நடக்கும் இந்த விஷயத்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு இந்த கருப்பன் இன்று பேச நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, கன்னிப்பெண் தெய்வம் யார்? எப்படி நாம் வணங்குகின்ற தெய்வங்கள், முதலாவதாக உன் குல தெய்வமோ, இரண்டாவது உன் இஷ்ட தெய்வம், மூன்றாவது முன்னோர்கள், நான்காவது கன்னிப்பெண் தெய்வம். ஆக மொத்தத்தில் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய மிக முக்கிய பங்கு வகிப்பதில் கன்னிப்பெண் தெய்வம் நான்காவது இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு உனக்கு முக்கியமானவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். திருமணமாகாமலோ அல்லது கன்னி கழியாமலோ இளம் வயதில் இயற்கை எய்திய பெண்களை நாம் கன்னி தெய்வம் என்று அழைக்கிறோம் அல்லவா? என் குழந்தையே, கன்னி தெய்வத்தை அம்மன் போல பாவித்து நாம் அவர்களை வழிபட வேண்டும். என் குழந்தையே, பௌர்ணமி தோறும் வாசனை மலர்கள் சூட்டி இனிப்பு அல்லது பலகாரங்கள் படைத்து சாம்பிராணி புகை ஊதுபத்தி கற்பூர ஆரத்தி காட்டி அவர்களை வணங்கி வருபவர்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கன்னி தெய்வங்களை வழிபட்டால் சுமங்கலிகளின் தாலி பலம் அதிகரிக்கும். கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். கன்னி தெய்வங்களை பொதுவாக பூஜை அறையில் மற்ற சாமி படங்களோடு வைத்து வழிபட மாட்டார்கள். தனி இடத்தில் வைத்து வழிபடுவதுதான் சிறப்பான விஷயம். என் குழந்தையே, கன்னி தெய்வங்கள் பெரும்பாலும் குல தெய்வத்திற்கு துணையாகவும் குடும்பத்தின் காவலாளியாகவும் இருக்கிறார்கள் என்பது உண்மை அல்லவா? அப்படியானால் இதையெல்லாமும் நீ சரியாக உணர்ந்திருப்பது உண்மை என்றால் கன்னிப்பெண் தெய்வத்திற்கு நீ கொடுக்கின்ற முக்கியத்துவம் எப்பொழுதுமே அதிகமாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒருபொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு எப்பொழுதும் நீ சரியான விஷயங்களை நடத்தி கொடுத்து விட்டாயானால் அவர்கள் உன்னை தேடி வரும் பொழுதாவது அவர்களின் வார்த்தைகளை என்னவென்று நீ கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பொதுவாக உன் வாழ்க்கை சில பிரச்சனைகளோடு தான் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரம் என்ன பிரச்சனை எப்படி வருமோ தெரியவில்லையே என்று சொல்லி நீ அங்கும் இங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன். இந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் எப்படி மீண்டு வருவது என்று தெரியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். கன்னிப்பெண் தெய்வம் இருக்கிறது என்று நம் கருப்பன் எளிதாக சொல்லிவிட்டார். ஆனால் அதை எப்படி நம்மால் உணர முடியும்? அவர்கள் இருப்பதை எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று நீ பல வழிகளிலும் யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, கன்னி தெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வழிபட பல நல்ல நாட்கள் இருக்கின்றது. ஆடி மாதம், தை மாதத்தில் வழிபடுவார்கள். என் குழந்தையே, அல்லது அவர்களை வழிபடும் நேரங்களில் வீட்டில் மண் தரையிலோ அல்லது ஓலை பெட்டியிலோ மஞ்சள், சீப்பு, கண்ணாடி, வளையல் மற்றும் சிற்றாடை வைத்து பிச்சுப்பூ மறிக்கொழுந்து சாற்றி சாம்பிராணி தூபம் காட்டி மங்கள பொருட்களோடு வரவேற்க வேண்டும். என் குழந்தையே, இதில் ஆடி மாதமும் தை மாதமும் கடந்து சென்று விட்டது என்றால் பௌர்ணமி நாட்கள் சிறப்பான நாட்கள் உன் வீட்டில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வத்தை வழிபடுவதற்கு. என் குழந்தையே, வீட்டின் முற்றத்தில் அல்லது சுத்தமான இடத்தில் நீர் தெளித்து பச்சரிசி மாவில் கோலமிட்டு தயார் செய்த விஷயங்களை எல்லாம் கொண்டு அதில் வைக்க வேண்டும். அதாவது அதில் வைப்பதற்கு ஒரு பெட்டியை தயார் செய்ய வேண்டும். அது என்ன பெட்டி தெரியுமா? ஒரு புது ஓலை பெட்டி அல்லது கூடை. அதில் புதிய மஞ்சள் கிழங்கு, கண்ணாடி, சீப்பு, வளையல், மஞ்சள் ஆடை அல்லது சிற்றாடை,
இந்த ஆடையிலும் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு உண்டு. ஏன் தெரியுமா? அந்த கன்னிப்பெண் தெய்வம் எந்த வயதில் இறந்தார்கள் என்பதனை கவனத்தில் கொண்டு, அவர்கள் இப்பொழுது எத்தனை வயதாகி இருப்பார்கள் என்பதனை புரிந்து கொண்டு, அதற்கு தகுந்தாற்போல உடைகளை வாங்கி வைக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த கன்னி தெய்வத்தை அழைக்க வேண்டும் என்றால் 11 நாட்கள் விரதமிருந்து அவர்களை உன் வீட்டிற்குள் வரவழைத்து விடலாம். சில சமயங்களில் சில விஷயங்களை எல்லாமும் நம்மால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது. கருப்பன் சொல்வது போலத்தான், கன்னிப்பெண் தெய்வம் உன் வீட்டில் இருக்கிறது, இனி நீ வரவழைக்கவோ அவர்களுக்கு எதையும் செய்ய வேண்டும் என்றோ அவசியம் கிடையாது. அவர்கள் உன் வீட்டிற்குள் இருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டதனால் தானே கருப்பன் உன்னிடத்தில் இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எது நடந்தாலுமே நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும். கருப்பன் உன் கன்னிப்பெண் தெய்வத்தை நீ வழிபட வேண்டும் என்று சொல்வதற்கு வரவில்லை. அவர்கள் உனக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள் என்றுதான் சொல்கின்றேன். உன் கன்னிப்பெண் தெய்வம் பேசுவதை செவி கொடுத்து கேட்கிறாயா? குழந்தையே, உன் கன்னிப்பெண் தெய்வம் நான் பேசுகின்றேன். உன் வீட்டில்தான் நான் இருக்கின்றேன். நான் எங்கும் சென்றுவிடவில்லை. என்னை நீ நினைத்தாலும் நினைக்கவில்லை என்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபொழுதும் விலக மாட்டேன். இந்த குடும்பத்தின் மீது நான் கொண்ட அன்பு ஒருபொழுதும் இங்கிருந்து விலகாது. எதையெல்லாமும் செய்து கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாமும் நான் சரியான நேரத்தில் சரியாகவே செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியாக அவர்களுக்கு வேண்டியது போல செய்து கொடுத்து கொண்டிருந்த நேரம், இவர்கள் அவர்களினுடைய கவனத்தை எல்லாம் விட்டுவிட்டு வேறு வேறு விஷயங்களை செய்ய சென்று விடுகிறார்கள். முழுக்க முழுக்க இவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற விஷயங்களின் மீது நம்பிக்கை இல்லை. முழுக்க முழுக்க இவர்களுக்கு அவர்களை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எதையுமே முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஒரு நல்லது நடந்துவிட்டால் எனக்கா நடந்தது, இது என் வாழ்க்கையிலா நடந்தது என்று சொல்லி அவர்களே ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்களே அதையெல்லாம் நினைத்து மிகுதியாக யோசிக்கிறார்கள். நமக்கெல்லாம் இது நடப்பது நிஜம்தானா என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உன் கன்னிப்பெண் தெய்வம் எனக்கு நிச்சயமாகவே மனது சற்று வேதனை அடைந்து விடுகின்றது. எத்தனையோ தெய்வங்கள் சுற்றி இருக்கிறார்கள். வணங்குகின்ற குல தெய்வம், இஷ்ட தெய்வம் என்று எல்லோருமே அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் சரியாக வந்து அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் முடித்து வைக்கத்தான் செய்கிறார்கள். நான் இல்லை என்று ஒருபோதும் மறைக்க மாட்டேன். நடப்பதையெல்லாம் இல்லை என்று ஒருபோதும் நான் சொல்லிவிட மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் நான் பேசுகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ உன்னுடைய மனதிற்குள் முழுமையாக பதிய வைத்துக்கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எப்பொழுதுமே முழுக்க முழுக்க உனக்கு சரியான புரிதலை கொடுக்க வேண்டும். அதாவது யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ கவனிக்க வேண்டும். இந்த கருப்பனுடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் என்பதனை மறக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையில் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கின்ற இந்த நேரங்களை நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் நேரம்
எல்லாவற்றிலுமே அடுத்தடுத்த வெற்றிகளை பெற வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் கன்னிப்பெண் தெய்வம் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன். உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் அங்குதான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நினைத்து கலங்கக்கூடாது. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்லது நடக்கிறது என்பதனை நம்ப வேண்டும். இதுவரையிலும் இழந்தது எல்லாமும் போதும். இனியாவது நடக்க வேண்டிய விஷயங்களை என்னவென்று பார்க்க வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு வேண்டியது என்ன என்பதனை பார்க்க வேண்டும். நான் எந்த நேரத்திலும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்க துணிந்து நிற்கின்றேன். உன் கன்னிப்பெண் தெய்வம் உனக்கு உறுதியாக நிற்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி இந்த விஷயத்தை நீ மறந்து விடுகின்றாய். அடிக்கடி இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்து விடுகின்றாய். உனக்கு நடப்பது எல்லாம் என்னதற்கு என்று தெரியாமல் நீ வருந்தி கொண்டிருக்கிறாய். இனிமேலும் இப்படியே இருந்து கொண்டிருக்காதே. உனக்கு நடக்க வேண்டிய பல விஷயங்கள் இனிமேல் என்னால் நடத்தி கொடுக்கப்படும். உன் வீட்டில் கன்னிப்பெண் தெய்வம் இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அது நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியான நேரம், சரியான தருணம், சரியான வாய்ப்புகள் உனக்கான ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை சிறு வயதிலேயே இழந்து விட்டேன். ஆனால் நான் இழந்த வாழ்க்கையையும் சேர்த்து என் வீட்டில் இருக்கின்ற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய ஆசை என்னவென்று உனக்கு புரிகிறதா? நான் இதைத்தான் உன்னிடம் ஆசையாக என்று சொல்ல வந்திருக்கின்றேன். நான் நினைத்தது போல உனக்கு எது கிடைத்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அது மிகுந்த சந்தோஷம். உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். நீ கலங்கியதை எல்லாமும் தவிர்த்து உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் என்னவெல்லாம் சொல்லித் தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் கன்னிப்பெண் தெய்வம் நான் சொன்ன வார்த்தை புரிகிறதல்லவா? வாழ வேண்டும். வாழ்க்கையை இப்பொழுதே வாழத் தொடங்க வேண்டும். காலம் தாமதிக்க தாமதிக்க அது மேலும் மேலும் பல கஷ்டங்களைத்தான் தந்து கொண்டிருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. நிச்சயமாக இனி வரக்கூடிய நேரங்களையும் வரக்கூடிய தருணங்களையும் என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எதை எப்பொழுது நடத்தி கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுது நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் உன் கன்னிப்பெண் தெய்வம் இந்த கருப்பண்ண சாமியின் உதவியோடு இன்று உன்னிடம் பேசி இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் புரிந்து வைத்திருக்கிறேன். அதனால் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பில் நான் உனக்கு சொன்ன இந்த விஷயத்தை நீ கவனமாக புரிந்து கொண்டால் இனி நடப்பதை எல்லாமும் சரியாக நடத்தி கொடுக்க முடியும் என்பதனையும் புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த கருப்பண்ணசாமி என் மூலமாக உன் வீட்டில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் உன்னிடம் பேசியதை கேட்டாயல்லவா? நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கிறார்கள். அவர்களின் ஆயுளையும் சேர்த்து உனக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அவர்கள் வாழாத வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு செய்தி உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நேரம், இனி எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ எதையுமே விட்டு விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. நான் இருக்கும் இந்த நேரம் இனி நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அது முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ நம்பு. உனக்கு தேவையானது எல்லாமும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். அதுபோலத்தான் இப்பொழுதும் உன்னை நான் உற்சாகப்படுத்த வந்திருக்கின்றேன். உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். முழுக்க முழுக்க உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளலாம். எப்பொழுதுமே நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக உணர வேண்டிய காலகட்டம் இது. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென இப்பொழுது நடந்திருக்கின்ற இந்த விஷயத்தை எல்லாமும் நீ கவனித்து வந்தாயானால் இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ கண்டுகொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையிலும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனி எப்பொழுதும் நீ வழிநடத்தி கொண்டே இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் மேலும் பல ஆச்சரியங்களை எல்லாமும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இந்த கருப்பன் சொல்ல சொல்ல உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டத்தை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. உனக்கு வேண்டியதை எல்லாமும் அது நடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பி இருந்தாய். ஆனால் பார்க்க போனால் யாரெல்லாம் உன்னை தொடர்ந்து வருகிறார்கள் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். இவர்களும் உன்னை தொடர்ந்து வருவதை காணும் பொழுது எனக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கன்னிப்பெண் தெய்வம் உனக்காக ஒரு விஷயத்தை நடத்த நினைத்து விட்டார்கள். அவர்கள் உனக்கு முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு கொடுக்க தயாராகி விட்டார்கள். அப்படியானால் இனி எதையுமே நீ கைவிட்டு விடாதே. உனக்கான நேரம் இனி எதை கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. நீ சந்தோஷமாக உடனிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடக்க வேண்டி நான் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் முழுமையான புரிதலை கொடுக்க வேண்டி நீ மகிழ்ச்சியோடு இரு. எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பனினுடைய அன்பினால் நீ யோசிக்கின்ற ஒவ்வொன்றையும் இனிமேல் நிச்சயமாக நீ பெற்றெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. எப்பொழுதும் நீ எதையும் இழக்காமல் முழு மன நிம்மதியோடு இருந்து அத்தனையையும் நீ பெற்றுக்கொண்டாலே அது போதும். இனி எல்லாமுமே நீ ஆசைப்பட்டதில் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மனதில் நாம் நினைத்த பல விஷயங்கள் இனி எப்பொழுதும் நமக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது. அப்பனின் அன்பு கொண்டு உனக்கு எல்லாவற்றையும் நான் தெளிவாக நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாமும் இனி நீயாகவே புரிந்து கொள்வாய். உன்னோடு இருக்கும் தெய்வங்கள் அத்தனை பேரும் உனக்கு உறுதுணையாக இருப்பது உன் கண்களுக்கு தெரிந்தாலே போதும். நீ செய்கின்ற எந்த ஒரு முயற்சியையும் ஒருபொழுதும் நீ கைவிட்டு விட மாட்டாய் என்பதுதான் உண்மை. எந்த முயற்சியையும் விட்டு கொடுக்காமல் என் பிள்ளை நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். எல்லா நிலையிலும்
நீ விரும்பிய சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் சொல்லச் சொல்ல உனக்கு நல்லதே நடக்கட்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.